யாழ் மாநகர சபையின் மேயர் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. புதிய அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் பல கைதிகள் முறைகேடான வழியில் விடுவிப்பு. என்பிபி அரசின் கொழும்பு மேயரால் வெடித்த சர்ச்சை. ராஜபக்சர்கள் சிறையில் தள்ளப்படுவார்கள் அனுர் அரசு. பிரபல நடிகை கத்ரினா கைஃபிற்கு மாலத்தீவில் முக்கிய பதவி. பிரித்தானியாவில் குடும்ப விசா பெற காத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல். யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளது என அக்கட்சியின் தலைவர் சி சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபையின் மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரும், யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். யாழ் மாநகர சபைக்கான மேயர் துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னரான காலப்பகுதியில் மட்டும் 100க்கும் அதிகமான கைதிகள் முறைகேடான வழியில் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் டிசம்பர் 25ஆம் தேதி நத்தார் தினத்தை முன்னிட்டு 332 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஒப்புதல் அளித்தார். எனினும் அன்றைய தினம் 389 கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். அதன் பிரகாரம் 57 கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இதேபோன்று கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட போது 11 கைதிகள் மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் வெசாக் தின பொது மன்னிப்பின் கீழ் 388 கைதிகளை விடுதலை செய்ய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அங்கீகாரம் வழங்கியிருந்தார். எனினும் அதற்கு மேலதிகமாக 26 கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியால் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பரிந்துரைக்கப்பட்ட வவ்ரே ஃபால்தசா சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வு சுற்றுப்பயணம் சர்ச்சையாகியுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் நிர்வாகம் அமைக்கப்படுவதற்கு முன்பே அவர் எப்படி மேயராக செயல்பட முடியும் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. கொழும்பில் முறையான நிர்வாகம் நிறுவப்படுவதற்கு முன்னர் வார இறுதியில் கொழும்பில் கால்வாய் சுத்தம் செய்யும் திட்டத்தை ஆய்வு செய்வது போன்று மேயர் கடமைகளை பால்தாஸ் மேற்கொண்டிருந்தார். இதே நிலையில் நிர்வாகம் நிறுவப்படுவதற்கு முன்னர் எவ்வாறு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிஎம்சி நிர்வாகம் சட்டப்பூர்வமாக உருவாக்கப்படுவதற்கு முன்னர் பால்தசா கொழும்பு மேயராக எப்படி செயற்படுவார் என்று முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அமைப்பு மாற்றத்தை உறுதியளித்து என்பிபி ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆனால் அவர்கள் இருக்கும் அமைப்புகள் மற்றும் நடைமுறைகளை புறக்கணித்து முந்தைய எந்த அரசாங்கமும் செயற்படாதவாறு செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபக்சர்களையும் அவர்களை நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர் அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன. 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திசமகாராவையில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார். அதற்காக அரசிடம் இருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கண்டபடி விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அரசாங்கம் உம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகிறது. நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, அநீதிகளை இழக்கவில்லை, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றுகின்றோம். வெளிநாடுகளில் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது.
இந்த நிலையில் இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகின்றது. எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். உலகில் பிரபல சுற்றுலா தலமான மாலைதீவின் சுற்றுலாத்துறை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக பாலிவுட் நடிகை கத்தரினா கைஃப் மாலைதீவின் உலகளாவிய சுற்றுலா தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாலைதீவு அரசாங்கம் மற்றும் மால்தீவு மார்க்கெட்டிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கார்ப்பரேஷன் இணைந்து மாலைதீவின் சுற்றுலாத்துறைக்கு புதிய உந்துதல் வழங்கும் நோக்கில் இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இது அந்த நாட்டின் சுற்றுலா வர்த்தகத்தை சர்வதேச அளவில் மேலும் வலுப்படுத்தும் ஒரு மாற்று திருப்பமாக பார்க்கப்படுகிறது. பிரபல பாலிவுட் நடிகையான கத்தரினா கைஃப் இந்தியாவின் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வலுவான ரசிகர்கள் வட்டாரங்களை கொண்டுள்ளார். அவரது உலகளாவிய பிரபலமும் சமூக வலைதளங்களில் அவருடைய வரவிருக்கும் பயணங்களை பகிரும் பழக்கமும் மாலைதீவின் அழகை உலகமே காணும் வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் கத்தரீனா மாலைதீவுக்கு பலமுறை பயணம் செய்து அந்த இடத்தின் இயற்கை அழகு மற்றும் பிரீமியர் விடுமுறை அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார். இதுவே அவரது மாலைதீவின் தூதுவராக நியமிக்க ஏதுவானதாக அமைந்துள்ளது. பிரிட்டனில் பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினை தங்களுடன் சேர்த்து வாழ அழைக்க விரும்பினார். அவர்களது ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான விதிமுறைகள் மீண்டும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் கீழ் இந்த வருமான வரம்பு 29,000 பவுண்ட்ஸாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் அதை 38,700 பவுண்ட்ஸாக உயர்த்தும் திட்டமும் முன்மொழிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய லேபர் அரசு இந்த விதிகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புலம்பெயர்ந்த ஆலோசனை குழு வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்தினரை அழைக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு ஆண்டு வருமான அளவு 23,000 பவுண்ட்ஸ் முதல் 25,000 பவுண்ட்ஸ் வரை இருக்கலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை நடைமுறைக்கு வந்தால் பலர் குடும்பத்துடன் வாழும் வாய்ப்பு பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.